சொற்பொழிவு 9. தூய்மையான சொர்க்கபுரி. புத்தர் கேட்டார், சுபூதி ததாகதர் தீபங்கரரிடமிருந்து கற்றுக்கொண்ட தர்மம் ஏதாவது உண்டென்று நீ நினைக்கிறாயா? சுபூதி சொன்னார், இல்லை பிரபு, எதுவும் இல்லை. புத்தர் கூறினார், ஒரு போதிசத்துவர் நான் இணக்கமான புத்த பிரதேசத்தை படைத்து விட்டேன் என்று கூறினால் அவர் தவறாக பேசுவதாக பொருள். ஏன் அப்படி? சுபூதி, இணக்கமான புத்த பிரதேசம் இணக்கமானதன்று என்று ததாகதர் கற்றுத் தந்துள்ளார். அதனால்தான் அவர் இணக்கமான புத்த பிரதேசம் பற்றி பேசுகிறார். புத்தர் கூறினார், சுபூதி, மீண்டும் சொல்கிறேன் கேள். ஒரு ஆணோ பெண்ணோ கங்கை கரை மணலினும் மிக பலவான உடைமைகளை திறந்துவிடலாம். இன்னொருவர் தர்மத்தின் பேருரையிலிருந்து 4 வரி எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கி காட்டலாம். இந்த இரண்டாவது நபர் நிரம்பிய வலிமை பெறுவார். இவர் பெறக்கூடிய சிறப்புகள் கணக்கிட முடியாதவை, அளவிட முடியாதவை. தன் பிறகு தர்மத்தின் பாதிப்பினால் சுபூதியின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது. கண்ணீர் வடித்த பின் அவர் புத்தரை நோக்கி இவ்வாறு கூறினார், பிரபுவே, அது அற்புதம், மகா அற்புதம், எல்லாம் கடந்தவரே. இந்த தர்ம பேருரையை எவ்வளவு நன்றாக ததாகதர் போதித்து விட்டார். அதன் மூலம் புலப்படும் தன்மை எனக்குள் உருவாகிவிட்டாலும் கூட அதற்கு புலன்களால் அறியப்படும் பண்பு கிடையாது. ஏன் அப்படி? ஏனென்றால் புத்தர்கள், மகான்கள் எல்லா புலனறிவு பண்புகளையும் கை கழுவி விட்டவர்களாவர். புத்தர் கூறினார், அது அப்படித்தான் சுபூதி. அவர்கள் மிக அற்புதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாவர். இந்த சூத்திரங்களை கேட்டவர்கள் நடுங்குதல் இல்லை, அஞ்சுதல் இல்லை, அஞ்சி அலறுதல் இல்லை. ஸ்பூதி, மேலும் ததாகதர் குறிப்பிடும் பொறுமையின் பூரணத்துவம் உண்மையில் பூரணத்துவமுடையதே அன்று. ஏன் அப்படி? ஏனென்றால் கலிங்க மன்னன் எனது கை கால்களிலிருந்து தசையை வெட்டி எடுத்தபோது எனக்கு என் சுயம் பற்றிய உணர்வோ, என் இருப்பு பற்றிய உணர்வோ, உயிர் உடல் பற்றிய உணர்வோ ஏற்படவே இல்லை. ஏன் அப்படி? ஸ்பூதி, எனக்கு அப்போது அத்தகைய சுய உணர்வு ஏற்பட்டிருந்தால் அந்த சமயத்தில் எனக்கு அன்பின்மை பற்றிய உணர்வும் ஏற்பட்டு நின்றிருக்கும். மேலும் சுபூதி, சகலரின் மகிழ்ச்சிக்காகவே ஒரு போதி சத்துவர் இவ்வகையில் பரிசுகள் வழங்குகிறார். ஏன் அப்படி? ஸ்பூதி, இந்த இருப்பின் உணர்வு வெறும் உணர முடியா நிலையாகும். ததாகதர் பேசிய இருப்பவர்கள் பற்றிய எல்லாமும் இல்லாதவையே ஆகும். ஏன் அப்படி? ஏனென்றால் ததாகதர் பேசுவதெல்லாம் யதார்த்தத்திற்கு இசைவாகவே. அவர் பேசுவதெல்லாம் உண்மையே. எது உள்ளதோ அதையே அவர் பேசுகிறார். அவர் பேச்சு வேறு எந்த விதமாகவும் இல்லை. ஒரு ததாகதர் தவறாக பேச மாட்டார். சுபூதி, ததாகதர் என்ற சொல் உள்ளபடியுள்ள உண்மை என்பதற்கு சமமானது. பகவான் கேட்கிறார், நீ என்ன நினைக்கிறாய் சுபூதி? தீபங்கராவிடமிருந்து ததாகதர் கற்றுக்கொண்ட தர்மம் என்பதாக ஏதாவது இருக்கிறதா? ஸ்பூதி பதிலளித்தார், இல்லை பகவானே, அப்படி ஏதுமில்லை. தீபங்கரர் பழங்காலத்திய புத்தர். கௌதம புத்தர் தமது முற்பிறவியில் ஞானம் அடைவதற்கு முன்பு தீபங்கரரிடம் சென்றிருக்கிறார். அவருக்கு தீபங்கரரின் சீடராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. தீபங்கரர் சிரித்துவிட்டு சொன்னார், கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. உண்மை என்பதை கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், அதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எதுவுமே கற்றுக்கொள்ளப்பட வேண்டாம். உண்மை கண்டுகொள்ளப்பட வேண்டும். அது ஏற்கனவே உங்களிடம் இருக்கின்றது. அதன் மேல் உள்ள உரையை நீக்க வேண்டும். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. உண்மை என்பது புதியதல்ல. உண்மை என்பதே நீங்கள்தான். நீங்கள் அதை பற்றி விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தேவையற்றது. உண்மையில் நிறைய தெரிந்து கொள்ளும் போது உங்களை பற்றிய விழிப்புணர்வு குறைந்த அளவே இருக்கிறது. உங்களுக்கு அதிகம் தெரியும் என்று நீங்கள் நினைப்பதே உங்களை மூடிவிடுகிறது. அறிவு என்பதே அறிவீனம்தான். அறிவாளி என்பவனே நினைவு, தகவல்கள்,
புனித புத்தகங்கள், தத்துவம் என்ற கருமேகங்களால் சூழப்பட்டவன்தான். கௌதமரிடம் தீபங்கரர் சொன்னார், நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோணத்தில் நினைக்காதே. உண்மை என்பது உன்னில் ஏற்கனவே உள்ளது. உண்மை என்பதை இடம் மாற்றவும் முடியாது. இது மட்டுமில்லை. தீபங்கரரின் பாதங்களை கௌதமர் தொட்டபோது தீபங்கரர் குனிந்து கௌதமரின் பாதங்களை தொட்டார். கௌதமர் அப்போதெல்லாம் ஞானம் அடைய பெற்றிருக்கவில்லை. அவர் அதனை மிகவும் புதிராக உணர்ந்தார். தர்ம சங்கடமாக உணர்ந்தார். அது துறவிகள் பங்கு பெறும் ஒரு மகத்தான கூட்டம். அங்கு என்ன நிகழ்கின்றது என்று யாருக்குமே தெரியாது. என்ன நடக்கின்றது என்றும் யாருக்கும் தெரியாது. தீபங்கரர் அது போன்று யாருக்கும் செய்தது கிடையாது. கௌதமர் சொன்னார், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் எனது கால்களை தொட்டீர்கள்? நான் ஒரு பாவி, ஓர் அறிவிலி. நான் உங்களது பாதத்தை தொடுவது சரியானது. ஆனால் எனது பாதத்தை தொடுவது அபத்தமானது. நீங்கள் பைத்தியமாகிவிட்டீர்களா? இல்லை கௌதமா, நீ உனது எதிர்காலத்தை பற்றி தெரியாததால் திகைப்படைந்து விட்டாய். நான் பைத்தியமில்லை. நான் நிகழப்போவதை பார்க்க முடிகிறது. நீ கூடிய சீக்கிரமே ஒரு புத்தராக போகிறாய். அந்த உண்மையை கௌரவிப்பதற்காகவே நான் உனது பாதங்களை தொட்டேன். அதைவிட எவர் ஒருவர் ஞானம் அடைந்தவரோ அவருக்கு எல்லாருமே ஞானம் அடைந்தவராக தோற்றமளிப்பார். இது வெறும் நேரம் தொடர்பான கேள்விதான். அது பெரிய விஷயமல்ல. நான் இன்றைக்கு ஞானம் அடைந்திருக்கிறேன். நீ நாளை ஞானம் அடைவாய். மற்றவர் இன்னொரு நாள் ஞானம் அடைவார். அது ஒரு பொருட்டல்ல. எல்லோருக்கும் என்றோ ஒரு நாள் ஞானம் என்பது கிடைக்கப் போகின்றது. நீங்கள் வேண்டுமானால் அதை தாமப்படுத்தலாம். அது உங்களை பொறுத்தது. நீங்கள் எந்த கணத்தில் தாமதப்படுத்துவதை நிறுத்துகிறீர்களோ, நீங்கள் எந்த கணத்தில் தள்ளி போடுவதை நிறுத்துகிறீர்களோ, அந்த கணமே ஞானம் வந்து சேர்கிறது. அது உங்களுடைய அங்கீகாரத்துக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறது. அது மிக அழகான கதைகளில் ஒன்று. கௌதமரின் பாதங்களை தீபங்கரர் தொட்டது. கௌதமர் ஒரு பெயர் தெரியாத நபர். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர், 3000 ஆண்டுகளுக்கு பின்னரே கௌதமர் ஞானமடைந்தார். முதலாக அவர் செய்தது தீபங்கரரிடம் தலை வணங்கியது. இப்போது தீபங்கரரே இல்லை. ஆனாலும் அவர் தலை வணங்கினார். சிரித்துவிட்டு சொன்னார், இப்போது நீங்கள் எனது கால்களை தொட்டதன் காரணம் புரிந்தது. இப்போது எல்லோருடைய பாதங்களையும் நான் தொடுகிறேன். இப்போது வாழ்க்கை முழுவதுமே ஞானம் அடையப் போகிறது என்பது தெரிந்துவிட்டது. ஞானம் அடைவது என்பது இயற்கையாக நிகழக்கூடியது. நாம் அதை தடை செய்யவில்லை எனில் அது நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதை நீங்கள் அடைந்து ஆக வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அதை தடை செய்யாமல் இருக்க வேண்டியதுதான். நீங்கள் அதனை 1000 வழிகளில் தடை செய்கிறீர்கள். அதனை நிகழவிடாமல் தடுக்கிறீர்கள். அது நிகழத் துவங்கும் போது நீங்கள் அச்சப்படத் துவங்குகிறீர்கள். அது உங்களை ஆளுமை செய்யும் போது அந்த ஆளுமைக்கு அனுமதிப்பது கிடையாது. நீங்கள் சுருங்கிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் பின்வாங்கி விடுகிறீர்கள். நீங்கள் உங்களது அகங்காரம் என்னும் சிறிய கூட்டுக்குள் வருகிறீர்கள். அங்கே நீங்கள் பாதுகாக்கப்பட்டதாக நினைக்கிறீர்கள். உத்தரவாதத்துடன் இருப்பதாக நினைக்கிறீர்கள். ஞானம் அடைதல் என்பது பாதுகாப்பற்ற ஒரு வானம் போன்றது. அது பறந்துபட்டது. அது பரந்த கடலை போன்றது. இந்த பயணம் என்பதே தெரியாத ஒன்றிலிருந்து மற்றொரு தெரியாத ஒன்றிற்குத்தான். தெரியக்கூடியது என்பதாக ஒன்றுமில்லை. புலமை என்பதே, தெரிதல் என்பதை பற்றிய எண்ணமே மனிதனின் அபத்தமான ஒன்றாகும். வாழ்க்கை என்பதே அப்படிப்பட்ட ஒரு மர்மம்தான். அதனை தெரிந்து கொள்ளவும் இயலாது. தெரிந்து கொள்ள முடியாத ஒன்றை எப்படி கற்பிக்க முடியும்? கற்பிக்க முடியாத ஒன்றின் தொடர்பாக குரு என்றும் சீடன் என்பதும் எப்படி சாத்தியமாகும்? சில நாள்களுக்கு முன் ஒரு கேள்வி எழுந்தது. நீங்கள் ஏன் உங்களை ஒரு வழிகாட்டியாக பிரகடனப்படுத்திக் கொண்டீர்கள் என்று. அது ஒரு நாடகம். வழிகாட்டி என்ற பாத்திரத்தை ஏற்கவும் சீடர்கள் என்ற பாத்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் இது ஒரு நாடகமே. உங்களுக்கு ஒரு நாள் இதை பற்றியெல்லாம் பிரக்ஞை ஏற்படும்.
அந்த நாளில் குரு சிஷ்யன் என்ற பாவமே இல்லாது போய்விடும். எந்த நாளில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்து போகிறதோ அந்த நாளில் இது ஒரு கனவே என்று தெரிந்து போய்விடும். ஆனால் அந்த கனவு உங்களது மற்ற கனவுகளிலிருந்து வெளிவருவதற்கு உதவியாக இருக்கும். அந்த முள் உங்களது சதையினுள் செருகியிருக்கும் மற்ற முள்களை எல்லாம் வெளியே எடுப்பதற்கு உதவும். அது ஒரு கருவி. அதே சமயம் முள்ளும் கூட. அந்த விஷம் உங்களது மற்ற விஷங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர உதவும். ஆனாலும் அதுவும் விஷமே. அதனை ஒரு தெப்பமாக பயன்படுத்துங்கள். அதனால்தான் நான் அதை ஒரு நாடகம் என்றேன். நீங்கள் சீடனாக இருப்பதும் நான் குருவாக இருப்பதும் நாடகமே. அதனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக நிறைவேற்றுங்கள். அது நிஜம்தான். எனக்கு தெரியும் அது ஒரு நாடகம் என்று. உங்கள் பக்கமிருந்து அது ஒரு மகத்தான நிஜம். என் பக்கமிருந்து அது ஒரு விளையாட்டு. ஒரு நாள் அது நாடகம் என்று உங்களுக்கும் தெரிய வரும். அந்த நாள் நீங்கள் ஞானமடைந்த நாளாக இருக்கும். கௌதமர் தமது கால்களை தொட்டவுடன், இதுவும் ஒரு விளையாட்டே என்று அவரிடம் தீபங்கரர் சொன்னார். நீ எனது கால்களை தொட்டாய், நான் உனது கால்களை தொட்டேன். இதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. நாம் எல்லாருமே ஞானமடைந்தவர்கள். நாம் எல்லாரும் கடவுள்கள். நான் மட்டும்தான் கடவுள், நீ கடவுள் இல்லை என்பதெல்லாம் கிடையாது. எல்லாருமே புனிதமானவர்கள். மரங்கள் கடவுள்கள், விலங்குகளும் அப்படியே. அதேபோல் எல்லாமே கடவுள்கள் தாம். கற்களும் கூட. பாறைகளில் கடவுள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் மரங்களில் சிறிதே தெளிந்த நிலையில் இருக்கிறார். விலங்குகளில் சற்றே அதிகமாக உறக்கத்திலிருந்து தெளிந்து காணப்படுகிறார். உன்னில் இன்னும் அதிகமாக உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டிருக்கிறார். ஒரு புத்தரில் கடவுள் உறக்கத்தினின்றும் பூரணமாக விழித்தெழுந்த நிலையில் இருக்கிறார். வித்தியாசம் என்பது தன்மை இல்லை, அளவில்தான் இருக்கிறது. உன்னால் இந்த அளவுக்கு விழிப்போடு இருக்க முடிகிறதெனில் அந்த அளவுக்கும் விழிப்போடு இருக்க முடியும். புத்தர் கேட்டார், சுபூதி ததாகதர் தீபங்கரரிடமிருந்து கற்றுக்கொண்ட தர்மம் ஏதாவது உண்டென்று நினைக்கிறாயா? அவர் கேட்கிறார், நான் தீபங்கரரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டேனா? கற்றுக்கொள்வதற்கென்று ஏதும் இல்லை. உண்மை என்பது ஏற்கனவே உள்ள ஒன்று. நீங்கள் கற்றுக்கொண்டதெல்லாமே பொய்கள்தாம். உண்மையை கற்றுக்கொள்ளவே தேவையில்லை. உண்மையை கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனை வெளிப்படுத்தத்தான் வேண்டும். இன்னும் உண்மையாக சொல்ல வேண்டுமெனில் அதனை மீண்டும் வெளிப்படுத்தத்தான் வேண்டும். கற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தையே அபாயகரமானது. கற்றுக்கொள்ளுதல் என்றால் தகவல்களை சேர்த்து வைத்தல் என்று பொருள். தகவல்களை மேலும் மேலும் சேகரித்து வைக்கும்போது உண்மை என்பது பிரக்ஞையை இழந்த நிலைக்கு போய்விடுகிறது. உங்களுக்கு பாரமாக போய்விடுகிறது. தலை பாரமாகி போய்விடுகிறது. உங்கள் தலை அறிவினால் சத்தமிட ஆரம்பித்து விடுகிறது. மிகவும் இரைச்சலாகி விடுகிறது. அதன் பின்னர் உங்களது இதயத்திலிருந்து எழும் நுண்ணிய ஒளியினை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த மௌனம் என்பது அறிவிலிருந்து எழும் சத்தத்தில் ஆழ்ந்து போகிறது. அதனாலேயே பாவிகள் கூட இதனை அடைந்து விடுகின்றனர். அறிவாளிகள் தப்பவிட்டு விடுகிறார்கள். ஏனெனில் பாவிகள் மிகவும் அடக்கத்துடன் இருக்கின்றனர். ஆனால் அதுபோன்று அடக்கத்துடன் அறிவாளிகளால் இருக்க முடிவதில்லை. பாவிகள் உரத்து சத்தமிட்டு அழலாம். ஆனால் அறிவாளிகளுக்கு தெரியும். அவர்களுக்கு தங்களது அறிவின் பேரில் ஒரு பிடிவாத குணம் உண்டு. அவர்கள் அகங்காரம் மிக்கவர்கள், கடினமானவர்கள். அவர்களை உருக வைக்க முடியாது. அவர்கள் வெளிப்படையானவர்கள் இல்லை. அவர்களது கதவுகளும் சன்னல்களும் அறிவு என்னும் கதவு கொண்டு மூடப்பட்டுள்ளது. அவர்கள் படித்த புனித புத்தகங்களினால் மூடப்பட்டுள்ளது. உண்மைக்கு வருவதென்றால் கற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்டதை மறக்க வேண்டும். அடைதல் என்பதல்ல, அடையாமல் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுதல் என்பதல்ல, கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரு வழி. அடைவதென்பது எப்படி உங்களுக்கு முடிகிறதோ அதே போல அடையாமல் இருக்கவும் முடியும். நீங்கள் அடைந்த அறிவை எல்லாம் எந்த நிபந்தனையுமின்றி முழுமையாக
பற்றுதலின்றி விட்டுவிட முடியும். நீங்கள் கல்மிஷம் இல்லாமல் ஆக முடியும். அந்த களங்கமற்ற தன்மை உங்களை வீடு சேர்க்கும். சுபூதி சொன்னார், இல்லை பிரபு, எதுவும் இல்லை. ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையே எது பரிமாறப்பட்டிருக்கும்? உண்மையில்லை, அறிவும் இல்லை. பின்னர் எது மாற்றம் கண்டிருக்கும்? உண்மையில் எதுவுமே மாற்றம் கண்டிருக்காது. ஒரு குருவுக்கு முன்னால் சீடனுக்கும் ஆழத்தில் ஏதோ ஒன்று நிகழ்கின்றது. எதுவும் மாற்றம் காணுவதில்லை. எதுவும் குருவிடமிருந்து சீடனுக்கு பயணிப்பதில்லை. எதுவுமே இல்லை. ஆனால் அந்த குருவின் முன்னிலையில் ஏதோ ஒன்று ஆழத்திலிருந்து மேல் நிலைக்கு வரத் துவங்குகின்றது. குருவின் முன்னிலை என்பது சீடனுக்கு அவனது இருப்பை அர்த்தமுள்ளதாக்குகிறது. எதுவும் கொடுக்கப்படுவதோ அல்லது பெறப்படுவதோ இல்லை. குருவின் இருப்பே சீடனுக்கு தூண்டுதலாக அமைந்து அவன் மாற்றம் காண உதவியாக அமைகிறது. ஆனால் ஒரு சீடன் தனது குருவினால் தான் தன்னால் எல்லாமே அடைய முடிந்தது என்று எண்ணுகிறான். எதுவுமே குரு செய்யவில்லை. உண்மையான குரு என்பவர் எதையும் செய்வதே கிடையாது. அவர் செய்வதெல்லாம் உண்மையில் உங்களுடன் இருப்பது மட்டுமே. உங்களுக்கு கிடைக்கும்படியாக இருக்கிறார். அவருடைய வேலையெல்லாம் எளிமையானது. அவர் அங்கிருப்பதுதான் அது. ஒரு சூரியனைப் போல. சூரியன் காலையில் எழுகிறான். பகலெல்லாம் மலர்கள் இதழ் விரித்தபடி கிடக்கின்றன. சூரியன் எதையும் தருவதில்லை. சூரியன் வந்து இதழ் விரிப்பதில்லை. சூரியனால் எதுவுமே செய்யப்படுவதில்லை. சூரியனின் அந்த ஒளியின் காரணமாக இதழ்கள் விரியத் துவங்குகின்றன. இதழ்கள் விரிதல் என்பதே அதனுள்ளிருந்துதான் வருகிறது. மலர்தல் என்பதும் வாசம் வீசுவதென்பதும் மலர்களிலிருந்துதான் வருகின்றது. சூரியன் என்பது அதற்கு எதையும் சேர்ப்பதே இல்லை. அதன் பிரசன்னம் என்பது ஒரு தூண்டுதலையே தருகின்றது. சூரியனின் தோற்றமில்லாமல் மலர்கள் இதழ் விரிப்பதென்பது நிச்சயம் நிகழக்கூடிய ஒன்றல்ல. மலர்தல் என்பதே தன்னால் முடியாது என்று கூட அதற்கு தெரியாது. அதற்கு தன்னால் எவையெல்லாம் முடியும் அல்லது தன்னால் எவையெல்லாம் சாத்தியப்படக்கூடும் என்பதெல்லாம் கூடத்தான் தெரியாது. ஒரு குரு என்பவர் உங்களால் எவையெல்லாம் சாத்தியமாக கூடும் என்பதை உணர வைக்கிறார். அவரால் அடைய முடியும் என்றால் உங்களாலும் முடியும். அவர் உங்களை போன்றவர்தான். எலும்புகளினாலும் இரத்தத்தாலும் ஆனவர்தான். அவர் உங்களை போன்றவரேதான். அவரால் ஒன்று முடிகிறதென்றால், அவரது மொட்டு மலர முடியும் என்றால் நீங்களும் ஏனாக முடியாது. இந்த ஓர் எண்ணமே உங்களது ஆழ்மனத்தில் பொதிந்து உங்களை ஸ்தம்பிக்கச் செய்யும். உங்களது சக்தி எல்லாம் மேலெழுந்து வரச் செய்யும். உங்களது மொட்டு மெல்ல மலர ஆரம்பிக்கும். இதைத்தான் கிழக்கில் சத்சங்கம் என்று சொல்வார்கள். குருவின் சன்னிதானத்தில் இருப்பது. ஓர் உண்மையான சீடன் என்பவன் தனது குருவுக்கு முன்னால் எப்படி இருப்பது என்பதை உணர்ந்து வைத்திருப்பான். குரு இருக்கிறார், ஆனால் அவருக்கு முன்னால் எப்படி இருப்பது? நீங்கள் சூரியகாந்தி மலரை பார்த்திருக்கிறீர்களா? அதுவே சீடனுக்கான இலச்சினை. சூரியன் எங்கெங்கெல்லாம் நகர்கிறதோ அங்கெல்லாம் சூரியகாந்தியும் நகரும். அது எப்போதுமே சூரியனை பார்த்தபடியே இருக்கும். காலையில் கிழக்கு நோக்கி இருக்கும். மாலையில் மேற்கு முகம் பார்த்து இருக்கும். சூரியகாந்தி தான் இலச்சினை. உதாரணம். சீடனுக்கும் அதுவே உதாரணம். புத்தர் கேட்கிறார், சுபூதி, நீ என்ன நினைக்கிறாய்? நான் தீபங்கரரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறேனா? சுபூதி பதில் சொல்கிறார், இல்லை பகவானே, ஏனெனில் கற்றுக்கொள்வதற்கென்று ஏதுமில்லை. இதனால் புத்தர் தீபங்கரரிடம் நன்றி இல்லாதவர் என்று பொருளா? இல்லை. அவர் ஞானம் அடைந்த பின்பு அவர் முதலில் நன்றி தெரிவித்தது தீபங்கரருக்குத்தான். தீபங்கரர் வெகு காலத்துக்கு முன்பே முடிவற்ற வெளியில் மறைந்து போனார். அவர் இருந்த சுவடு கூட தெரியவில்லை. அவர் புத்தர் நினைவில் மட்டுமே இருந்தார், வேறு எங்குமே இல்லை. தீபங்கரரை பற்றி எந்த ஒரு புத்தகமும் இப்போது இல்லை. ஒருவேளை அந்த காலத்திலெல்லாம் புத்தகங்கள் எழுதப்படாமல் இருக்கலாம். அவரை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. புத்தர் ஒருவர்தாம் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். 3000 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. தீபங்கரரை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியவில்லை. ஆனால் புத்தர் ஞானம் அடைந்ததும் அவரது முதல் நன்றி அறிதல், முதலில் நன்றி தெரிவித்தது தீபங்கரருக்கு தான்.
ஏனெனில் அவரது முன்னிலையில்தான் காத்திருத்தல் என்பது உணர்ச்சி மிகுந்த செயலாயிற்று. ஒரு புத்தராக முடிந்தது. அவரது முன்னிலையில தான் புத்தராக வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டது. அவரது முன்னிலையில்தான் அவரது கனவு வெறியத் துவங்கியது. 3000 ஆண்டுகளுக்கு பின்னரே தமக்கு இருந்த தடைகளையும் இடையூறுகளையும் விட முடிந்தது. ஆனால் காலம் என்ற முடிவற்ற தன்மையில் 3000 வருடங்கள் என்பது எவ்வளவு? ஒன்றுமில்லை, வெறும் சில கணங்கள்தான். ஏன் ஸ்பூதியை பற்றி புத்தர் கேட்கிறார்? ஏனெனில் ஸ்பூதி புத்தரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதுமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதை உணர வைப்பதற்காகத்தான். புத்தரும் கூட தீபங்கரரிடமிருந்து ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் ஒன்றுமில்லை சுபூதி, என்னிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. நீ என் கூடவே இரு. கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பார்க்காதே. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போது பார்க்கிறாயோ அந்த கணமே நீ என்னுடன் இல்லாதவனாகி போய்விடுவாய் என்று சொல்கிறார். இங்கும் கூட 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், சீடர்கள் மற்றும் மாணவர்கள். மாணவர்கள் என்பவர்கள் எப்போதும் எதையோ தேடிக்கொண்டிருப்பவர்கள், எதையோ கற்றுக்கொள்வதற்காக தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் இங்கு எதையோ சேகரித்து கொண்டு பின்னர் தமக்கு இது தெரியும் என்று பெருமை பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் வைரங்கள் இருக்கையில் வெறும் வண்ணக் கற்களை சேகரிப்பவர்கள். என்னோடு இருப்பதில் தான் ஆர்வம் அதிகம். அவனுடைய இதயம் தொடப்பட்டு விட்டது. அவனது ஆசை அவனுள் எழத் துவங்கிவிட்டது. அன்றொரு நாள் இரவு சரோஜ் இங்கிருக்கும் போது அவளுக்கு இறப்பை நினைக்கும் போதே மிகவும் பயம் வந்து விடுவதாக சொன்னாள். நீ ஏன் அவ்வளவு பயப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். அவளுடைய பதில் மிக அழகாக இருந்தது. இறப்பை பார்த்து பயப்படவில்லை. நான் இன்னும் எதை பற்றியுமே அறியவில்லையே, எதையுமே அடையவில்லையே, நான் இன்னும் எதையுமே உணரவில்லையே. உண்மையை பற்றி அறியாமலேயே இறந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. அதுவே எனது பயம். ஒரு சீடன் என்பவன் இருப்பில் அளவற்ற தாகமுடையவனாக இருத்தல் வேண்டும். உண்மையை உணர, உண்மையை பற்றி அறியல்ல, உண்மையிலேயே தாகமுடையவராக. அவளுக்கு இறப்பை பற்றி பயமில்லை. அவளுக்கு இறப்பு என்று ஒன்று வந்து எனக்கும் அவளுக்கும் இடையே உள்ள அன்பை பிரித்துவிடப் போகின்றதே என்ற பயம். இறப்பு என்பது வந்து அவள் குடிப்பதை, உண்மையை அறிவதை, அவளுடைய ஆன்மாவில் ஏற்படும் 1001 விஷயங்களை மாற்றிவிடப் போகின்றதே என்பதில்தான் அவளுடைய பயம். அதுவே அவளுடைய பயம். ஒரு சீடன் என்பவன் தன்னை பற்றி பீயிங் அறிவதில் அல்ல, தன்னை பற்றியே ஆர்வமுடையவனாக இருத்தல் வேண்டும். அவனுக்கு கடவுளை பற்றி அறிவதில் அல்ல, கடவுளை ருசிக்க விருப்பம் இருக்க வேண்டும். அந்த சாற்றை அருந்த விருப்பம் இருக்க வேண்டும். அந்த கடல் என்னும் எல்லையற்ற சக்தியுடன் ஒன்றாக விருப்பம் இருக்க வேண்டும். மாணவன், நினைவில் வையுங்கள், நீங்கள் ஒரு மாணவன் எனும்போது அவ்வளவாக புத்திசாலியாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு மாணவனாக இருப்பது என்பது இங்கு புத்திசாலித்தனமான செயலல்ல. இது ஒரு பள்ளிக்கூடம் அல்ல. வாழ்க்கை இங்கு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு சீடனாக இருக்க வேண்டும். சீடன் என்றால் அவன் தைரியமாக குருவின் அருகில் வர வேண்டும். அதன் விலை எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை. சீடன் எனும்போது அவன் தனது குருவின் அருகில் இருக்கக்கூடிய அளவுக்கு அபாயத்தை ஏற்றுக்கொள்ளும் துணிவு இருக்க வேண்டும். அபாயத்தை ஏற்றுக்கொள்ளும் துணிவு. ஏனெனில் நீங்கள் இறந்து போவீர்கள். மொட்டு மடிந்து போகும். அதன் பின்னர் தான் மலர் வரும். விதை இறந்து போனால்தான் மரம் வளரும். நீங்கள் இறந்துதான் போக வேண்டும். அதன் பின்னர் தான் புனிதம் உங்களிடம் மலரும். புத்தர் கேட்டார், சுபூதி, ததாகதர், தீபங்கரரிடமிருந்து கற்றுக்கொண்ட தர்மம் ஏதாவது உண்டென்று நீ நினைக்கிறாயா? ஒரு மகத்தான விஷயத்தை தேடிக் கொண்டிருப்பவர் எழுதினார். நான் புத்திசாலிகளிடம் பதிலுக்காக சென்றேன். பல புத்திசாலிகள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பதிலை வைத்துக் கொண்டிருந்தனர். இதன் மூலம்தான் அவர்கள் எல்லோரும் தங்களுக்கே துரோகம் செய்து விட்டார்கள் என்பதை கண்டுபிடித்தேன். ஆனால் சில பேர் வேறு மாதிரியாகவும் இருந்தனர். ஒன்றோ அல்லது 2 பேர். அவர்கள் களங்கமற்ற தேவைகளுக்காக அமர்ந்திருந்தனர்.
அவர்கள் எனது கேள்வியை கேட்டு சிரித்து விட்டனர். எனது முகத்துக்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் வற்புறுத்தியதன் பேரில் தாராளமாக இன்னும் கேள்விகள் எழுப்பினர். அவர்களுடன் இருந்த கணங்களில் நான் ஞானத்தை கூட மறந்து அவர்களுடன் சேர்ந்து ஒரு முட்டாளைப் போல, குழந்தையைப் போல சிரித்து கொண்டே இருந்தேன். எனக்கு உண்மையிலேயே புத்திசாலிகளிடமிருந்து பதிலே வரவில்லை. புத்திசாலிகளை என்னிடம் அனுப்பியதும் கூட புத்திசாலித்தனமற்ற செயல்தான். அதன் பின்னர் நான் எப்படி புத்திசாலித்தனத்தை புரிந்து கொள்ள முடியும்? அதனை சொல்ல முடியும் என்றாலும் கூட, அதை சொன்னாலும் கூட எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உண்மையிலேயே புத்திசாலிகள் எல்லாம் உண்மையிலேயே புத்திசாலித்தனமான பதில்களை சொல்வதில்லை. உண்மையிலேயே புத்திசாலிகள் எல்லாம் எல்லாவற்றையும் தன்னையே கூட தந்து விடுகின்றனர். உண்மையிலேயே புத்திசாலிகள் எல்லாம் தன்னையே உங்களுக்கு கிடைக்கும்படியாக இருப்பார்கள். நீங்கள் தைரியசாலியாக இருந்தால் அவர்களை சாப்பிடலாம், அவர்களை குடிக்கலாம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவரது சீடர்களிடம் சொன்னார், என்னை உண்ணுங்கள், என்னை பருகுங்கள் என்று. குரு உண்ணப்படல் வேண்டும். குருவை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ஜீரணிக்கப்படல் வேண்டும். அதன் பின்னரே நீங்கள் உங்களது சொந்த உண்மையின் மேல் தள்ளாடி விழுவீர்கள். கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. எந்த தர்மமும் எந்த கொள்கையும் கற்றுக்கொள்வதென்று இல்லை. எந்த தத்துவமும் கற்றுக்கொள்வதில்லை. புத்தர் கூறினார், ஒரு போதிசத்துவர் நான் இணக்கமான புத்த பிரதேசத்தை படைத்து விட்டேன் என்று கூறினால் அவர் தவறாக பேசுவதாக பொருள். ஏன் அப்படி? சுபூதி இணக்கமான புத்த பிரதேசம் இணக்கமானதன்று என்று ததாகதர் கற்றுத் தந்துள்ளார். அதனால்தான் அவர் இணக்கமான புத்த பிரதேசம் பற்றி பேசுகிறார். இந்த புத்த பூமி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். புத்த பூமியை உருவாக்குகிறேன். புத்த பூமியை உருவாக்குவதற்காகவே இந்த உலகிலிருந்து விலகிச் செல்கிறேன். மிக மிக விலகிச் செல்கிறேன். அதனால் முற்றிலும் புதிய வித்தியாசமான சக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புத்த பூமி என்பதான ஒன்றில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது புத்தர் விழித்துக் கொண்டிருக்கிறார். புத்த பூமி என்பது நீங்கள் வளருவதற்கான, முதிர்ச்சி அடைய தேவையான, உங்களது உறக்கத்தை விழித்தெழச் செய்வதற்கான, நீங்கள் பிரக்ஞையை பார்த்து அதிர்ச்சி அடையும்படியான ஒரு மின்சாரகலம். நீங்கள் அங்கு ஆழ்ந்து உறங்கவே முடியாது. நீங்கள் அங்கே விழித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனெனில் அங்கு அதிர்ச்சிகள் எப்போது வேண்டுமானாலும் நிகழும். புத்த பூமி என்பது ஒரு சக்தி தளம். அது ஒரு தூய்மையான பூமி, உலகமற்ற உலகம், பூலோகத்தில் ஒரு சொர்க்கம். இங்குத்தான் புத்தர் முதிர்ச்சி அடைகிறார். அந்த இடத்தில் ஆன்மீக வளர்ச்சி என்பது வெகு விரைவாக நிகழும். புத்த பூமி என்பதே ஒரு கருப்பை போன்றது. கருப்பை மேட்ரிக்ஸ் என்ற வார்த்தையே இலத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அதன் பொருள் கற்பப்பை என்பதாகும். அந்த வார்த்தையிலிருந்துதான் மேட்டர், மதர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்தன. கர்ப்பப்பை என்பது புதியதாக உருவாக்கப்பட்ட உயிருக்கு 3 விஷயங்களை அளிக்கின்றன. சாத்தியக்கூறுகளுக்கான உற்பத்தி ஸ்தானம், சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிப்பதற்கான உற்பத்தி ஸ்தானம், இவை நடைபெறுவதற்கான ஒரு பாதுகாப்பான இடம். அதைத்தான் நாமும் இப்போது செய்ய போகிறோம். புத்த பிராயத்தை பற்றி ஒரு புது குழு பரிசோதனை செய்ய போகின்றது. சக்தி உங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்ய போகிறேன். சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு விளக்கமாக புரியும்படியாக சொல்லப் போகிறேன். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைத்துக் கொண்டு அங்கிருந்து பணிபுரியலாம். உலக இடையூறுகள் உங்களை தொந்தரவு செய்யாதவாறு, அங்கு இருக்கும் கூட்டத்தினர் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படியாக சாதாரண விஷயங்கள், ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கூச்சங்கள், இவை எல்லாமே தொந்தரவு செய்யாமல் இருக்கும் இடம். இங்கு மற்றவை எல்லாமே உங்களது மனத்திலிருந்து மறைந்துவிடும். பணம், பதவி,
கௌரவம், இவை எல்லாமே முக்கியத்துவம் இழந்து போய் இவை எல்லாமே அவற்றுக்குரிய உண்மையான இடத்தை மட்டுமே தரப்பெறும் இடம் ஒரு நிழல் உலகம். நீங்கள் வெளிப்படையாகவே இழக்கப்படாமல் இருக்கும் இடம். வெளிப்படையாகவே மாயா என்பது அகப்பட்டுவிடும். அதுவே உலகின் மிகப்பெரிய மாயை. வெளிப்படை என்பது நமது மனத்தில் அத்தனை தாக்கத்தை உண்டு பண்ணியுள்ளது. புத்த பூமி என்பதே வெளிப்படையிலிருந்து நம்மை விடுவிக்கப்படுவதற்காகத்தான். அந்த குழுவின் அமைதியில் எந்தவித அடக்குமுறையுமின்றி ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏதுமின்றி குருவும் சீடனும் மட்டுமே முழுமையாக அந்த நாடகத்தில் ஈடுபட முடியும் ஒரு இடம். குரு சீடனின் கால்களை தொடும் அந்த ஒரு செயலே இங்கு இல்லை. குருவும் சீடனும் உண்மையில் மூழ்கி போகும் இடம். புத்தர் கூறினார், ஒரு போதிசத்துவர் நான் இணக்கமான புத்த பிரதேசத்தை படைத்து விட்டேன் என்று கூறினால் அவர் தவறாக பேசுவதாக பொருள். ஏன் அப்படி? சுபூதி, இணக்கமான புத்த பிரதேசம் இணக்கமானதன்று என்று ததாகதர் கற்றுத் தந்துள்ளார். அதனால்தான் அவர் இணக்கமான புத்த பிரதேசம் பற்றி பேசுகிறார். இப்போது புரிந்து கொள்ளுங்கள். யாராவது நான் புத்த பூமியை உருவாக்குவேன் என்று சொன்னால் அவர் நான் என்பதற்கு அழுத்தம் தருவாரேயானால் அது பொய். ஏனெனில் எவர் ஒருவரிடம் நான் இன்னும் அழியாமல் இருக்கிறதோ அவரால் புத்த பூமியை உருவாக்கவே முடியாது. எவர் ஒருவரிடம் நான் இல்லையோ அவரால் மட்டுமே புத்த பூமியை உருவாக்க முடியும். உண்மையில் அவர் உருவாக்குகிறார் என்று கூறுவது கூட தவறாகும். மொழி இதனை தெரிவிக்க போதுமானதாக இல்லை. சம்ஸ்கிருத வார்த்தைகள் சிறிதே போதுமானதாக இருக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் நிஸ்பாதயதி என்பார்கள். இதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அதற்கு உண்டாக்குதல் என்று ஒரு பொருள் உண்டு. அதற்கு அடைதல் என்று ஒரு பொருளும் உண்டு. பழுத்தல் என்று ஒரு பொருள் உண்டு. முதிர்ச்சி அடைதல் என்றும் பொருள் உண்டு. வாழ்க்கையை வாழ்தல் என்ற பொருளும் உண்டு. அதுதான் உண்மையான பொருள். ஒரு புத்தர் எதையும் உருவாக்குவதில்லை. அவர் ஊக்குவிக்கிறார். அவர் ஊக்குவிக்கிறார் என்பது கூட சரியல்ல. அவரது முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அவரது முன்னிலையில் ஊக்குவிக்கப்படுகின்றன. விஷயங்கள் ஆரம்பிக்கின்றன. அவரது முன்னிலை என்பதே நெருப்பு, பொறி. விஷயங்கள் நகர ஆரம்பிக்கின்றன. ஒரு விஷயம் இன்னொன்றுக்கு இட்டுச் செல்கிறது. ஒரு சங்கிலியே உருவாக்கப்படுகிறது. இப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் எனது அறையில் அமர்ந்து ஒன்றும் செய்வதில்லை. உலகெங்கும் இருக்கும் தேடுபவர்கள் எனது அறைக்கு வந்து சேர்கிறார்கள். நான் ஒரு கடிதம் கூட எழுதுவதில்லை. வெறும் முன்னிலைதான். ஒருவர் வருகிறார், இன்னொருவர் வருகிறார். இப்போது புத்த பூமிக்கு அவசியமான நேரம் வந்துவிட்டது. ஒரு கற்பப்பை தேவைப்படுகிறது. ஏனெனில் உங்களுக்கு தெரியாது, ஆயிரக்கணக்கானவர்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நகரத் தொடங்கிவிட்டனர். அவர்கள் ஏற்கனவே வரலாமா என்று யோசிக்க துவங்கிவிட்டனர். இன்னும் நிறைய மக்கள் அங்கே இருக்கின்றனர். பெரிய புத்த பூமி இருக்கும்போது அதன் மகத்துவமும் அதிகமாகும். இப்போது சாத்தியமாகும் என்பது என்னவெனில், இதுவரை உலகிலேயே உருவாக்கப்பட்ட புத்த பூமிகளிலேயே பெரிய மகத்தான புத்த பூமியை இங்கு உருவாக்க முடியும் என்பதே. ஏனெனில் இதுவரை இது போன்ற தேடல்கள் நிகழவில்லை. காரணம், இதுவரையில் இது போன்ற பிரச்சனைகள் யாருக்கும் ஏற்பட்டதில்லை. நாம் இப்போது மனித சமுதாயத்துக்கு புதிய ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்ற ஒரு பயத்தில் இருக்கிறோம். மனித சமுதாயம் என்பது அழிந்து போகும், அல்லது காணாமல் போகும், அல்லது நாம் ஒரே தாவாக தாவுவோம், அல்லது ஒரு பெரிய அடி எடுத்து வைப்போம். ஒரு புதிய உயிர் உருவாகும். நாம் இப்போது சரியாக சொல்ல வேண்டுமென்றால், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்குகள் மரத்திலிருந்து இறங்கி வந்த போது மனித சமுதாயம் ஆரம்பித்து ஒரு புதிய உயிர் தோன்ற ஆரம்பித்ததே அதுபோல மறுபடியும் அந்த கணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அபாயகரமான களம். ஏனெனில் இப்போது எல்லா சாத்திய கூறுகளும் குரங்குகள் இறங்கி வந்து பூமியில் வாழ முடியாமல் போயிருக்கலாம். அவை பூமியில் இறந்தும் போயிருக்கலாம். ஒரு சில குரங்குகள் இந்த அபாயத்தை ஒரு சவாலாக ஏற்றிருக்கலாம்.
அவற்றை மற்ற குரங்குகள் முட்டாள்கள் என்பது போல பார்த்திருக்கலாம். அந்த குரங்குகள் மரத்தின் மேல் அழகாக அமர்ந்து மகிழ்ச்சியாக பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவை. அவை ஒருவேளை இவை அசட்டுத்தனமாக இருக்கின்றனவே என்று நினைத்திருக்கலாம். நீங்கள் முதலில் எதற்காக பூமியில் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? எதற்காக உங்களுக்கே நீங்கள் பிரச்சனைகளை கொடுத்து கொள்ள வேண்டும்? எங்களுடைய தந்தைகளும் அவர்களுடைய தந்தையர்களும் மரங்களில் தானே வாழ்ந்தார்கள். மறுபடியும் அதே போன்று ஒரு சந்தர்ப்பம் வரப்போகிறது. மனிதன் பல காலமாக தான் வாழ்ந்தது போலவே வாழ்ந்து விட்டான். இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஒரு பெரிய தாண்டுதல் மனித சமுதாயத்தில் நிகழ வாய்ப்பிருக்கிறது. மனிதன் புதிய மனிதனாக சாத்தியம் இருக்கிறது. அந்த பூமியில் புதிய எதிர்காலத்தை உருவாக்கலாம். ஆனாலும் ஒரு போதிசத்துவர் நான் ஒரு சுருதி பேதமற்ற சங்கீதத்தை ஒத்த ஹார்மோனியஸ் புத்த பூமியை உருவாக்குவேன் என்று சொல்லக்கூடாது. இங்கு அழுத்தம் நான் என்பதற்கு இருக்குமே, ஆனால் அதன் பின் அதனை சொன்னவர் போதிசத்துவர் இல்லை. புத்தர்கள் கூட நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர். ஆனால் அவர்கள் உண்மைக்கு தொடர்பானவற்றை குறிக்க அதே அர்த்தத்தில் பயன்படுத்துவதில்லை. அது வெறும் மொழி வழக்குதான், அது பயன்பாடுதான். புத்தர் சொல்கிறார், அந்த சங்கீதத்தை ஒத்த சுருதியுடன் கூடிய புத்த பூமியும் கூட அப்படிப்பட்டதல்ல என்கிறார். எதற்காக? ஏனெனில் சுருதியுடன் கூடிய ஏனும்போது சுருதியற்றதாகவும் இருக்கிறது என்பதாக பொருள். சுருதியுடன் கூடிய என்றால் சுருதியற்றதான விஷயங்களும் உள்ளன. ஆனால் அவை முரண்பாடோடு இப்போது இல்லை என்பதாக அர்த்தம் வருகிறது. புத்தர் சொல்வது என்னவெனில், சுருதியற்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றி போய் கரைந்து போதல் என்பதாக பொருள். ஆனால் அதனை சுருதியுடன் கூடிய என்று சொல்ல முடியாது. ஏனெனில் சுருதி என்றால் பல விஷயங்கள் தேவை. சுருதி என்றால் துகள்கள் எல்லாம் ஒன்றியிருத்தல். புத்தர் சொல்கிறார், உண்மையான சங்கீதத்தை ஒத்த சுருதியுடன் கூடிய என்றால் நிறைய என்பதே இல்லாமல் போய்விட வேண்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாகிவிட வேண்டும். ஆனால் சங்கீதத்தனமான ஹார்மனி, உண்மையிலேயே சுருதியுடன் கூடிய என்பதை அப்படி அழைப்பது தவறு. உண்மையிலேயே சுருதியுடன் கூடியது என்பதானதை எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் ஒற்றுமை. முரண்பாடுகள் இல்லாத, உராய்வுகள் இல்லாத, ஏனெனில் சிறியதாக இருக்கும் எல்லாமே மறைந்து போய் கரைந்து போயிருக்கும். ஏன் அப்படி? சுபூதி, இணக்கமான புத்த பிரதேசம் இணக்கமானதன்று என்று ததாகதர் கற்றுத்தந்துள்ளார். அதனால்தான் அவர் இணக்கமான புத்த பிரதேசம் பற்றி பேசுகிறார். அளவு மறுபடியும் நினைவு கொள்ளுங்கள். இது மொழியில் சரியாக விளக்க முடியாத கேள்வி. அதனாலேயே புத்தர் திரும்ப திரும்ப நீங்கள் போதுமான விளக்க முடியாத மொழியின் கைதியாக அகப்பட்டு கொண்டு விடக்கூடாதே என்றுதான் மறுபடியும் இதனை சொல்கிறார். புத்தர் கூறினார், சுபூதி, மீண்டும் சொல்கிறேன் கேள். ஓர் ஆணோ பெண்ணோ கங்கை கரை மணலிலும் மிக பலவான உடைமைகளை துறந்து விடலாம். இன்னொருவர் தர்மத்தின் பேருரையிலிருந்து 4 வரி எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கி காட்டலாம். இந்த இரண்டாவது நபர் நிரம்பிய வலிமை பெறுவார். இவர் பெறக்கூடிய சிறப்புகள் கணக்கிட முடியாதவை, அளவிட முடியாதவை. ஜென் குருக்களில் மகத்தானவரான ஹியூ நெங் என்பவர் ஜென் மதத்தில் 6ஆம் வம்சத்தவரான அவர் வைர சூத்திரத்தில் 4 வரிகளை மாத்திரமே கேட்டு ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் கடைத்தெரு வழியாக சென்று கொண்டிருந்தார். அவர் எதையோ வாங்குவதற்காக ஞானத்தை பற்றி யோசிக்காமல் சென்று கொண்டிருந்தார். சாலையோரத்தில் அமர்ந்திருந்த யாரோ ஒருவர் வைர சூத்திரத்தை படித்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதனும் வைர சூத்திரத்தை தனது வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டிருப்பவர். அவர் ஓர் அறிவாளி அல்லது ஒரு கிளியைப் போல திருப்பிச் சொல்பவர். அவரது வழக்கமான செயலது, அவரது கடன் அது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இது போல சொல்வார். அது மாலை வேளை. எல்லோரும் கடையை மூடிவிட்டு வீடு திரும்பும் நேரம். ஹியூ நெங் அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்தார். அவர் 4 வரிகள் தான் கேட்டார். அவர் ஊமையாகி போனார். அங்கேயே நின்றார். அந்த இரவு முழுவதும் அங்கேயே நின்றதாக சொல்லப்படுகிறது.
வைர விதிகள் முடிந்தது. கடைத்தேறு மூடப்பட்டு விட்டது. அதனை ஜெபித்துக் கொண்டிருந்தவர் சென்று விட்டார். ஹியூனெங் நின்று கொண்டே இருந்தார். அடுத்த நாள் காலை அவர் முற்றிலும் வேறு மனிதராக மாறியிருந்தார். அவர் வீடு திரும்பவே இல்லை. அவர் மலைகளிடம் சென்றார். இந்த உலகம் தொடர்பற்று போனது. கேட்பது மட்டுமே செய்தாரா? ஆமாம், அது சாத்தியமானதே. ஹியூனெங் களங்கமற்ற மனிதராக இருந்திருக்க வேண்டும். அவர் மிகவும் அதிசயமான மனிதர். புத்தர் சொன்னது என்னவென்றால், வைர சூத்திரத்திலிருந்து ஒரு பத்தியை விவரித்தாலும் கூட, 4 வரிகளை சொன்னாலும் கூட அவரது மதிப்பு அளவற்றதாக ஆகிவிடும். கங்கை கரையில் உள்ள மணல் துகளின் அளவு இருக்கும் தனது உடைமைகளை எல்லாம் துறந்த ஆண் அல்லது பெண்ணை விட மதிப்பு உயர்ந்ததாகிவிடும் என்பதாக சொன்னார். துறந்து விடுதல் என்பது எந்த விதத்திலும் உதவியளிக்காது. புரிந்து கொள்ளுதல் என்பது பயனளிக்கும். உலகை துறந்து விடுதல் என்பது எந்த இடத்துக்கும் உங்களை இட்டுச் செல்லாது. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துறவு என்பதே முட்டாள்தனமான முயற்சி. முட்டாள்கள் தான் துறந்து விடுவார்கள். புத்திசாலிகள் விஷயம் என்னவென்று புரிந்து கொள்வார்கள். புத்திசாலிகள் எப்போதும் தப்பிக்க முயல்வதே இல்லை. முட்டாள்கள் தான் தப்பிக்க முயல்வார்கள். ஏனெனில் அவர்களால் வாழ்க்கையை எதிர்நோக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையை எதிர்க்க முடியாது. அதனை சவாலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. அவர்கள் இமாலயத்துக்கு செல்கின்றனர். பேத்திய மடாலயங்களுக்கு தப்பிச் செல்கின்றனர். அல்லது வேறெங்காவது செல்கின்றனர். உலகத்தை விட்டு ஓடுகின்றனர். அவர்கள் கோழைகள். மதம் என்பது உங்களுக்கு தைரியம் இருக்கும் போது மட்டும் சாத்தியமானது. அளவற்ற தைரியம் அதற்கு தேவை. புத்தர் சொல்கிறார், இந்த சூத்திரங்களை எல்லாம் முழுமையாக கேட்கும் போது உங்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக அமையும். பரந்த மனத்தோடு கேட்க வேண்டும். சில சமயங்களில் ஒரே ஒரு வார்த்தையும் கூட உங்களை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததென்கிறார். நான் ஒரு மனிதரை பற்றி கேள்வியுற்றேன். அவர் ஹியூனெங் போன்றவராக இருக்க வேண்டும். அவர் மிகவும் வயதாகி 65 அல்லது 70 வயதாகி இருக்க வேண்டும். அவர் தமது காலை நடைப்பயிற்சிக்காக சென்றிருந்தார். ஏதோ ஒரு குடிசையில் தனது மகனையோ வேறு யாரையோ ஒரு பெண் எழுப்பிக் கொண்டிருந்தாள். சாலையில் சென்று கொண்டிருக்கிறாரே வயதான மனிதர். அவருக்கு எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலை ஆகிவிட்டது, இன்னும் கூட இரவு இல்லை என்று அவள் சொன்னது காதில் விழுந்தது. வயதான மனிதருக்கு இந்த வார்த்தைகள் கேட்டன. அது வைர சூத்திரம் கூட இல்லை. அது யாரோ ஒரு பெண் தன்னை சேர்ந்த யாருக்கோ சொல்லிக்கொள்ள கொண்டிருந்தது. எழுந்திரு, போதும், நீ வெகு நேரம் தூங்கிவிட்டாய். இனிமேலும் இரவு இல்லை. சூரியன் உதித்து விட்டான், காலை ஆகிவிட்டது என்று சொன்னது கேட்டது. அவர் இவற்றை கேட்கும் மனோபாவத்தில் இருந்திருக்க வேண்டும். அதிகாலை பறவைகள் பாடுகின்றன. சூரியனும் குளிர் தென்றலும் வந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் அவரை உலுக்கின. இதயத்தை துளைக்கும் ஒரு அம்பு போல, இது காலை நேரம், நீ மிகுந்த நேரம் உறங்கிவிட்டாய். இந்த வார்த்தைகள் அவரை எழுப்பிவிட்டன. அவர் வீடு திரும்பவே இல்லை. நகரத்துக்கு வெளியே சென்றார். ஒரு கோயிலில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். மக்கள் அவரை பற்றி கேள்வியுற்று அங்கே வந்தார்கள். அவருடைய குடும்பமும் அங்கே வந்திருந்தது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர் சொன்னார், இது காலை நேரம், இனிமேலும் இரவு இல்லை. நான் ஏற்கனவே போதுமான அளவு தூங்கிவிட்டேன். போதும், போதும், என்னை மன்னித்து விடுங்கள். என்னை தனியே விடுங்கள். நான் விழித்துக் கொள்ள வேண்டும். மரணம் வருகின்றது. நான் விழித்துக் கொள்ள வேண்டும். எப்போது அவர் அந்த பக்கம் செல்ல நேர்ந்தாலும் அவர் அந்த வீட்டின் அருகில் சென்று அவர் அந்த பெண்ணை கண்டதே இல்லை. அங்கு வணங்கிவிட்டுத்தான் மேலே செல்வார். அந்த வீடுதான் அவரது கோயில். அந்த பெண்தான் அவரது குரு. அவர் அந்த பெண்ணை பார்த்ததே இல்லை. அந்த பெண் வெகு சாதாரணமான பெண்தான். சில சமயங்களில் சில வார்த்தைகளை கூட மிக சாதாரண மனிதர்கள் சொல்லும்போது கூட, நல்ல இதயம் என்னும் நிலத்தில் விழும்போது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கும் கூடும். அப்படி இருக்கையில் புத்தரின் வார்த்தைகளை பற்றி என்ன சொல்வது?
அதன் பிறகு தர்மத்தின் பாதிப்பினால் சுபூதியின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது. கண்ணீர் வடித்த பின் அவர் புத்தரை நோக்கி இவ்வாறு கூறினார்: பிரபுவே, அது அற்புதம், மகா அற்புதம். எல்லாம் கடந்தவரே, இந்த தர்ம பேருரையை எவ்வளவு நன்றாக ததாகதர் போதித்து விட்டார். அதன் மூலம் புலப்படும் தன்மை எனக்கு உருவாகிவிட்டாலும் கூட அதற்கு புலன்களால் அறியப்படும் பண்பு கிடையாது. ஏன் அப்படி? ஏனென்றால் புத்தர்கள், மகான்கள் எல்லா புலனறிவு பண்புகளையும் கை கழுவி விட்டவர்களாவர். மிகுந்த நல்ல குணங்கள் கொண்டவரான சுபூதியை போன்றவர்கள் அழுவதும் அவர்களது கண்களில் நீர் வருவதும் மிக அபூர்வமானவை. ஆனால் அது போன்ற உணர்ச்சி மிகுந்த புத்தரிடமிருந்து அவ்வளவு அன்பு அவர் மீது பொழியும் போது, இது போன்ற வைர வரிகள் அவர் மீது மழை போல விழும்போது அவர் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டார். அதன் பிறகு தர்மத்தின் பாதிப்பினால் சுபூதியின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது. நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் நன்றியை தெரிவிக்க கண்ணீரை விட சிறந்த ஆழமான வழியில்லை. கண்ணீரை விட உயர்ந்த பிரார்த்தனை எதுவுமே இல்லை. சில நாள்களுக்கு முன்னர் கீத் கோவிந்த் எசேலனில் இருந்து வந்திருந்தார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கண்ணீர், கண்ணீர். அவர் ஒரு தர்ம சங்கடமான நிலையை உணர ஆரம்பித்தார். அவர் ஏதோ சொல்ல முயன்றார், ஆனால் ஒன்றுமே வரவில்லை. அந்த கண்ணீர் மிக அழகானது. அப்போதிலிருந்து அவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார். இந்த 2 அல்லது 3 வாரங்களாக அவர் இங்கு அழுதபடியே இருக்கிறார். அவர் எனக்கு எழுதி கொண்டே இருக்கிறார். என்ன செய்வது? இந்த கண்ணீரை எப்படி நிறுத்துவது? அது வந்து கொண்டே இருக்கிறதே. அந்த தாக்கம். அவர் என்னுடன் தொடர்பு வைத்துக் கொண்டார். அதனால்தான் கண்ணீர். அவர் என்னை கண்டு கொண்டார். அதனால்தான் கண்ணீர். அவரது கண்கள் நன்றியை காட்டுகின்றன. அதனால்தான் கண்ணீர். அவரது கண்கள் முழுமை அடைந்து விட்டன. அதனால்தான் கண்ணீர். கண்ணீரை கண்டு பயந்து விடாதீர்கள். இப்போதைய நாகரிகம் உங்களை கண்ணீரை கண்டு பயப்படும் அளவுக்கு வைத்திருக்கிறது. அது உங்களிடையே ஒரு குற்ற உணர்வை உருவாக்கியுள்ளது. கண்ணீர் வரும்போது நீங்கள் ஒரு தர்ம சங்கட நிலையை உணர்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் ஆண் இருந்தும் நான் அழுகிறேன். இது ஒரு பெண்மைத்தனமான, குழந்தைத்தனமான செய்கையாக இருக்கிறதே. இது இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். உங்களது கண்ணீரை நிறுத்திக் கொண்டு உங்களுக்குள் வளரும் ஏதோ ஒன்றை கொலை செய்கிறீர்கள். கண்ணீர் என்பது உங்களிடம் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட அழகானது. ஏனெனில் கண்ணீர் என்பது உங்களிடம் இருப்பவற்றில் ததும்பி வழிபவற்றில் இருந்து உருவாவது. கண்ணீர் என்பது சோகத்தினால் தான் வர வேண்டும் என்பதல்ல. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியினால் கூட அது ஏற்படும். சில நேரங்களில் அதிகமான அமைதியின் காரணமாக, சில சமயங்களில் பரவசத்தினால், காதலினாலும் கூட கண்ணீர் வரும். உண்மையில் கண்ணீர் சோகத்துக்கோ அல்லது மகிழ்ச்சியான சமயத்திலோ செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களது இதயத்தை ஸ்தம்பிக்கச் செய்யும் எதுவும், அதீதமாக சந்தோஷப்படச் செய்யும் எதுவுமே அதிகமாகும் போது, நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது, ததும்பி வழியும் போது அது கண்ணீரை வரவழைத்து விடுகிறது. அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள், பாதுகாத்து வையுங்கள், வரவேற்பளியுங்கள். உங்களது கண்ணீரின் வழியே எப்படி பிரார்த்தனை செய்வது என்று தெரிந்து கொள்வீர்கள். உங்களது கண்ணீரின் வழியே எப்படி பார்ப்பது என்று தெரிந்து கொள்வீர்கள். கண்ணீர் நிறைந்த விழிகள் உண்மையை அறியும் சக்தி படைத்தவை. கண்ணீர் நிறைந்த விழிகள் வாழ்க்கையின் அழகை பார்க்கும் சக்தி படைத்தவை. அதன் பிறகு தர்மத்தின் பாதிப்பினால் சுபூதியின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகத் தொடங்கியது. கண்ணீர் வடித்த பின் அவர் புத்தரை நோக்கி இவ்வாறு கூறினார்: பிரபுவே, அது அற்புதம், மகா அற்புதம். எல்லாம் கடந்தவரே, இந்த தர்ம பேருரையை எவ்வளவு நன்றாக ததாகதர் போதித்து விட்டார். அதன் மூலம் புலப்படும் தன்மை எனக்குள் உருவாகிவிட்டாலும் கூட அதற்கு புலன்களால் அறியப்படும் பண்பு கிடையாது. ஏன் அப்படி? ஏனென்றால் புத்தர்கள், மகான்கள் எல்லா புலனறிவு பண்புகளையும்
கை கழுவி விட்டவர்களாவர். அவர் சொல்கிறார், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள், உங்களது அன்பு, உங்களது கருணை எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னுள் அறியும் சக்தியை உருவாக்குகிறது. அது என்னுள் ஆழ்ந்த ஒரு பார்வையை உண்டு பண்ணியுள்ளது. உண்மை என்றால் என்னவென்று அறியும் சக்தியை உருவாக்கியுள்ளது. இது ஓர் அறியும் சக்தியே அல்ல, சுபூதி சொல்கிறார். ஆனால் நான் நினைவூட்டுகிறேன், இது ஒரு அறியும் சக்தி அல்ல. ஏனெனில் அறிவதற்கு யாருமே இல்லை. அது முற்றிலுமாக ஆழ்ந்த பார்வை, கான்டிஷன் மட்டுமே. தெரிந்து கொள்வது என்பது துவங்கிவிட்டது. ஆனால் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை. தெரிந்தது என்பதும் எதுவும் இல்லை. தெரிந்து கொள்வது என்பது மட்டும் துவங்கிவிட்டது. அது வெறும் தெரிந்து கொள்ளுதல் மட்டுமே. கண்ணீர் வடித்த பின் அவர் புத்தரை நோக்கி இவ்வாறு கூறினார், பிரபுவே, அது அற்புதம், மகா அற்புதம். எல்லாம் கடந்தவரே, இந்த தர்ம பேருரையை எவ்வளவு நன்றாக ததாகதர் போதித்து விட்டார். அதன் மூலம் புலப்படும் தன்மை எனக்குள் உருவாகிவிட்டாலும் கூட அதற்கு புலன்களால் அறியப்படும் பண்பு கிடையாது. ஏன் அப்படி? ஏனென்றால் புத்தர்கள், மகான்கள் எல்லா புலனறிவு பண்புகளையும் கை கழுவி விட்டவர்களாவர். இப்போது எனக்கு இது சொல்லப்பட்டது எதனால் என்று தெரியும். புத்தர்கள் பார்க்கும் சக்தியை எல்லாம் விட்டு வந்து விட்டார்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியும். காரணம், கிரகித்துக் கொள்வது என்ற ஒரு செயலுக்கு கிரகிப்பவர் என்றும் கிரகிக்க வேண்டியது என்றும் இரண்டு பொருள்கள் தேவை. பார்ப்பது என்ற ஒரு செயலுக்கு பார்ப்பவர் என்றும் பார்க்கும் பொருள் என்றும் இரண்டு பொருள்கள் தேவை. இது போன்ற இரட்டை விஷயங்கள் தவிர்க்கப்பட்டு விட்டன, ஒன்றாகிவிட்டன. இதை கூறுவது மிக கடினமானது. மைக்கேல் ஆதமின் வார்த்தைகள் நமக்கு துணை புரியும். எல்லா வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தியாகிவிட்டது. இருந்தும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இங்கேயே இப்போதே என்ன இருக்கிறது? மரங்களிலிருந்து வீசும் காற்று, அது வீசுகிறது, மரம் வளைகின்றது. இதை பல வார்த்தைகளில் சொல்லி ஆயிற்று. நாம் புன்னகைப்பதற்கு காரணமாக இது அமைந்துவிட்டது. உண்மைக்கு ஒரே வார்த்தைதான், வாழ்க்கைதான் அந்த வார்த்தை, இரத்தல் அந்த வார்த்தை, அன்பு அந்த வார்த்தை, மகிழ்ச்சி அந்த வார்த்தை. காற்று, மரங்கள், குயில்கள், மீன்கள், குழந்தைகள், சூரியன் எல்லாமே நிஜங்கள். மற்றவை எல்லாமே வெறும் வார்த்தைகள். சூரியனை பற்றிய வார்த்தைகள் நிழலை பற்றியதான உண்மையை கூட சொல்ல முடிவதில்லை. அவை மிகவும் குளிர்ந்தவை. சூரியன் என்றால் என்னவென்று உரத்துச் சத்தமிடும் மனத்துக்கோ அல்லது தேடிக்கொண்டிருக்கும் இதயத்துக்கோ தெரிந்திருக்க முடியாது. ஏனெனில் சூரியன் என்பதே வேறு வகையானது. அது சத்தமிடுவதில்லை, சிரமப்படுவதில்லை. ஆனால் இந்த அமைதியான பூமியானது இதை புரிந்து கொண்டார் போலவே தெரிகிறது. எந்தவித சிரமமும் படாமல் சூரியன் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டது போல தெரிகிறது. இந்த இறப்பு என்ற வெளித்தோற்றத்துக்குள், இந்த பனித்திரைக்கு பின்னே மத்தியிலும் இந்த குளிர்காலத்துக்கு கூட பூமிக்கு சூரியன் என்றால் என்னவென்று தெரிந்திருக்கிறது. ஒரு சீடன் என்பவன் தாகம் எடுத்துக் கொண்டிருக்கும் பூமியைப் போல இருக்க வேண்டும். தாகம் எடுக்கும் பூமிக்கு மேகம் என்றால் என்னவென்று தெரியும். சீடன் என்பவன் திறந்திருக்கும் பூமியைப் போல, மென்மையான பூமியைப் போல இருக்க வேண்டும். மென்மையான பூமிக்கு சூரியன் என்றால் என்னவென்று தெரியும். இந்த உணர்வை வெளிக்காட்டத் தெரியாது, ஆனால் அதற்கு தெரியும். இதைத்தான் பார்வை என்பதாக எனக்குள் உருவாகிவிட்டது. நான் அதை சொல்ல முடியாது. நான் அதனை பிடிப்பதற்காக இல்லை. நான் அதை கைப்பற்றுவதற்காக இல்லை. நான் வெறும் ஒன்றுமில்லாத தன்மை படைத்தவன்தான். ஆனால் பார்க்கும் சக்தி என்பது என்னுள் வந்துவிட்டது. தரிசனம் என்பது கிடைத்துவிட்டது. நான் பார்த்துவிட்டேன், ஆனால் பார்ப்பவன் என்பது இல்லாமல் போய்விட்டது என்று சுபூதி சொல்கிறார். புத்தர் கூறினார், அது அப்படித்தான் சுபூதி. அவர்கள் மிக அற்புதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவர். இந்த சூத்திரங்களை கேட்டவர்கள் நடுங்குதல் இல்லை, அஞ்சுதல் இல்லை, அஞ்சி அலறுதலும் இல்லை. இந்த சூத்திரங்கள் இறப்பு என்பதற்கொப்பானவை, சிலுவையில் அறையப்படுவதற்கொப்பானவை. நீங்கள் இறக்க வேண்டும்.
இறப்பின் வழியே மட்டுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியும். மீட்சி பெறுதல் என்பதும் சாத்தியம். அதனால்தான் புத்தரும் கூட இந்த சூத்திரங்கள் மிக அபாயகரமானவை என்று சொல்கிறார். ஸ்பூதி மேலும் ததாகதர் குறிப்பிடும் பொறுமையின் பூரணத்துவம் உண்மையில் பூரணத்துவமுடையதே அன்று. ஏன் அப்படி? ஏனென்றால் கலிங்க மன்னன் எனது கை கால்களிலிருந்து தசையை வெட்டி எடுத்தபோது எனக்கு என் சுயம் பற்றிய உணர்வோ, என் இருப்பு பற்றிய உணர்வோ, உயிர் உடல் பற்றிய உணர்வோ ஏற்படவே இல்லை. ஏன் அப்படி? சுபூதி, எனக்கு அப்போது அத்தகைய சுய உணர்வு ஏற்பட்டிருந்தால் அந்த சமயத்தில் எனக்கு அன்பின்மை பற்றிய உணர்வும் ஏற்பட்டிருக்கும். சுபூதியை தனது முந்தைய பிறவியின் கடந்த கால அனுபவங்களை நினைவுக்கு கொண்டு வர வைக்கிறார். கலிங்கத்து மன்னன் தனது அவயவங்களை துண்டித்துக் கொண்டபோது ஏற்பட்ட அனுபவங்களை சொல்கிறார். கைகளை அறுத்தபோது, எனது கால்களை அறுத்தபோது, எனது நாக்கை துண்டித்த போது, எனது கண்களை தோண்டிய போது என்னால் அவற்றை பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்ததே தவிர எனக்குள் நான் என்று ஒன்று எழுவதை பார்க்கவே முடியவில்லை. பார்ப்பவர் என்று யாருமே இல்லை, அவதிப்படுபவர் என்று யாருமே இல்லை. எனக்குள் நான் என்ற ஓர் உணர்வு உண்டாகி இருக்குமே, ஆனால் எனக்கு மன்னனின் மீது கோபம் வந்து கேடுகளாக எண்ணங்கள் தோன்றியிருக்கக்கூடும். என்னை கொல்லும் மன்னனிடம் கோபம் கொண்டிருப்பேன். எனக்கு கோபமே வரவில்லை. என்னால் கோபப்பட முடியவில்லை. அகங்காரமே கோபத்தை கொண்டு வருகின்றது. கோபம் என்பது அகங்காரத்தின் நிழல். அகங்காரம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறது, வன்முறையை கொண்டு வருகிறது. அகங்காரம் மறையும் போது வன்முறையும் மறைந்து விடுகிறது. ஒரு மனிதன் அகங்காரத்தை விட்டொழிக்கும் போதுதான் அன்போடு இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் அன்பு செலுத்த முடிவது எப்போதென்றால் அகங்காரம் அடியோடு மறையும் போதுதான். மேலும் சுபூதி, சகலரின் மகிழ்ச்சிக்காகவே ஒரு போதிசத்துவர் இவ்வகையில் பரிசுகள் வழங்குகிறார். ஏன் அப்படி? சுபூதி, இந்த இருப்பின் உணர்வு வெறும் உணர முடியா நிலையாகும். ததாகதர் பேசிய இருப்பவர்கள் பற்றிய எல்லாமும் இல்லாதவையே ஆகும். ஏன் அப்படி? ஏனென்றால் ததாகதர் பேசுவதெல்லாம் யதார்த்தத்திற்கு இசைவாகவே. அவர் பேசுவதெல்லாம் உண்மையே. எது உள்ளதோ அதையே அவர் பேசுகிறார். அவர் பேச்சு வேறு எவ்விதமாகவும் இல்லை. ஒரு ததாகதர் தவறாக பேச மாட்டார். சுபூதி ததாகதர் என்ற சொல் உள்ளபடியுள்ள உண்மை என்பதற்கு சமமானது. புத்தர் சொல்கிறார், நான் யதாபூதம், அதாவது உள்ளது உள்ளபடி என்பதை பற்றி மாத்திரமே சொல்லியிருக்கிறேன், வேறெதையும் சொல்லவில்லை. அதனால்தான் நான் சொன்னவை எல்லாமே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவையாக, ஆபத்தமானவையாக, ஏனெனில் உண்மை என்பதே அபத்தமானவைதான் இருக்கின்றன. இதனை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நியாய தர்க்கவாதங்களை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு இது போதும்.